இப்போ வந்திருக்க கட்சி எங்களுக்கு எதுவுமே செய்யவே இல்லை. டிஎம்கே எங்களுக்கு ஒன்றுமே பண்ணலை. அதே எங்களுக்கு ஏடிஎம்கே இருக்கும்போது எவ்வளோ எங்களுக்கு கேட்குறத உடனே செஞ்சு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு. ஏரி இன்னும் கட்டி கொடுக்கல. அந்த ஏரியில் என்ன பண்ணுறாங்கன்னா கஞ்சா அடிச்சுட்டு ஆம்பளைங்க ஒரு இதுவாகவே நிற்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப இதுவாக இருக்குது. மாப்போசி நகர் பள்ளிக்கரணை பக்கத்தில் இருக்கிறது மாப்போசி நகர். அதில் பட்டா இல்லை. நாங்கள் வேறு எத்தனையோ வருஷ காலங்கள் இருந்திருக்கோம். ஒருத்தரம் வராங்க பட்டா தரேன்றாங்க. ஆனால் பட்டான்றது பேர் எப்படி இருக்குன்னு தெரியாத போயிடுது. நாங்கள் ஒரு அனாதை மாதிரி நாங்கள் அப்படியே இருந்துருக்கோம். இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இல்லைங்களா? இதுக்கு வந்து நாங்கள் நம்புகிறோம். கேபி கந்தன் அப்படின்ற ஒரு கான்டாக்ட் நிற்கிறாரு. அவர் நல்லா செய்வார். கந்தனை வந்து யாருக்கும் இல்லைன்னு சொல்கிற ஆளும் கிடையாது. அதனால அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். ரோடே இல்லாமல் இருந்தது. அந்த ரோடே இல்லாத போது அவர்கிட்ட போய் நாங்கள் நின்று கேட்டோம். உடனே அவர் செஞ்சு கொடுத்தாரு. அந்த 2015 போட்ட ரோடுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு ரோடே எதுவுமே வரலை. ஜேம்ஸ் அண்ட் கோவின் அக்ஷய திருதியை சிறப்பு விற்பனை ஏப்ரல் 19 மற்றும் 20. இந்த வீட்டு உபயோக பொருளுக்கும் தங்க நாணயம் இலவசம். கண்டிஷன்ஸ் அப்ளை. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் 23 அன்று வாக்குப்பதிவு நடக்க இருக்கு. அனைத்து கட்சிகளுமே தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க சொல்லலாம். இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டிலே வாக்குகள் அதிகமாக இருக்க சோழிங்கநல்லூர் தொகுதி தான் நம்ம போக போகிறோம். ஆமாங்க, இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியில் மக்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க, அங்கே என்னென்ன குறைகள்லாம் இருக்குது, மக்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்படுது, ஸோ இதை பற்றி தான் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். இந்த வாட்டி யாருக்கு ஓட்டு போடுவீங்க? ரெட்டலைக்கு போடலான்னு இருக்கோங்க சார். சீமானுக்கு தான். திமுக எப்பவுமே திமுக தான். டிஎம்கே தான். ரெட்டலைக்கு தாங்க. எல்லா வாட்டியுமே ரெட்டையிலுக்கு தான்ப்பா. ரெட்டலைக்கு தான்ப்பா போடுவோம். ரெட்டையிலுக்கு தாங்க சார் போடுறோம். அண்ணா திமுக. ரெட்டையிலுக்கு சார். கேபி கந்தன் அவர் நல்லா செய்வார். நல்லா பார்த்துப்பார். அதனால தான் கந்தனை வந்து எல்லாருக்கும் நல்லது செய்கிறவங்க. ஏன்னா இந்த இடத்த பொறுத்தளவுக்கு எல்லா மக்களுக்கும் நன்மை உண்டு. யாருக்கும் எந்த இதுவும் இல்லைங்கிறதுல யாருக்கும் இல்லைன்னு சொல்கிற ஆளும் கிடையாது. அதனால அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் நாங்கள். இந்த வாட்டி யாருக்கு நான் ஓட்டு போடுவீங்க? யாரையும் சொல்கிற மாதிரி தெரியல சார். ஏன்னா நிலவரம் அந்த மாதிரி இருக்குது தெரியும் சார். எல்லாம் ஒன்றும் சரியாக எதுவும் செய்கிற மாதிரி தெரியல. அதனால் அந்த வார்த்தையை சொல்லணும். நான் இந்த தொகுதியில் வந்து யாருமே உங்கள் எந்த ஹெல்ப்பும் பண்ணலையா? எந்த ஹெல்ப்பும் இல்லை சார். உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் தான் தேவைப்படுது ஃபர்ஸ்ட் இந்த தொகுதியில்? இல்லை, நான் வந்து லாஸ்ட்டில் ஒரு இடத்துல இருக்கிறேன். நான் அது எனக்கு யாரும் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியல. அதனால் போய் கேட்டாலும் கூட ஏற்கனவே திமுக எம்எல்ஏ கூட போய் கேட்டு வருதுற. சரியாக போங்க பார்க்கலாம் அப்படின்ட்டார். அதோடு சரி, மறுபடியும் அதை மாதிரி செய்ய முடியல. எங்களுக்கு தேவையானதை அவர் இருக்கும்போது அவர் ஆட்சியில் எங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு. எங்களுக்கு தேவையான கொரோனா டயத்துலையும் அவங்களுக்கு நல்ல எல்லாருக்கும் மக்களுக்கு தேவையானது செஞ்சாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் தொகுதியில் வந்து வெள்ளம் வந்து தண்ணி நின்னதுக்கு அப்புறம் வந்து ரோடே இல்லாமல் இருந்தது. அந்த ரோடே இல்லாத போது அவர்கிட்ட போய் நாங்கள் நின்று கேட்டோம். உடனே அவர் செஞ்சு கொடுத்தாரு. அந்த 2015 போட்ட ரோடுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு ரோடே எதுவுமே வரலை. அதுக்கப்புறம் சும்மா ஒரு போடுறேன்னு இது. ஆனால் அவர் போடும்போது நல்லா 2 அடி தோண்டி அழகாக போட்டு எங்களுக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த 10 வருஷம் ஆயுது இருக்குது அவர் ஆட்சியில்னால. ஆனால் எங்களுக்கு தேவையானதை நான் அவர்கிட்ட போய் கேட்குறோம். ஆனால் செய்கிறாரு. எங்களுக்கு எதனால நாங்கள் சோழிங்கநல்லூர் ஆஃபீஸில் போய் கேட்குறோம், செய்கிறாரு. சீமானுக்கு தான். ஏன்னா அவர் தான் கொள்கை ரீதியாக சமரசமே இல்லாமல் இருக்காரு. ஸோ அவருக்கு நம்ம ஓட்டு போடுறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த தொகுதியா நீங்கள்? இல்லை, நான் கன்னியாகுமரி. கன்னியாகுமரி. அந்த தொகுதியில் நம்ம பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? கன்னியாகுமரியில் மலையை நம்பி தான் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அது கிளைமேட் சேஞ்சாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் இன்னைக்கு எல்லாத்தையுமே உடைச்சி கேரளாவுக்கு அனுப்பிட்டாங்க. அது இன்னைக்கு இருக்க திமுக அதிமுக கவர்மெண்ட்னால தான் இது நடந்துச்சு. ஸோ அது சீமான் வந்தால் தான் அதுக்கு ஒரு தீர்வு இருக்கும்னு நினைக்கிறோம். இருந்தாலும் இப்போ வந்திருக்க கட்சி எங்களுக்கு எதுவுமே செய்யவே இல்லை. டிஎம்கே எங்களுக்கு ஒன்றுமே பண்ணலை. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு கிடையாது. தெருவில் மழை வந்தால் போக முடியாது. காவா தண்ணி அடைக்கும். ஏரி உடச்சிட்டு வந்தப்போ கூட எங்களை வந்து யாருமே என்ன ஏதுன்னு கேட்கவே இல்லை. அதே எங்களுக்கு ஏடிஎம்கே இருக்கும்போது எவ்வளோ எங்களுக்கு கேட்குறத உடனே செஞ்சு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் இப்போ வந்திருக்கவங்க என்னமே ஒன்றுமே கேட்கவே இல்லை. டிஎம்கே தான். ஏங்கா? நாங்கள் 40 வருஷமாக அதில் தான் இருக்கோம். எங்கள் வீட்டுக்காரு எல்லாருமே, எங்கள் அப்பா அவரும் கலைஞர்னு அவர் மேலே தான் உயிரை விடுவார். அதனால் அது இப்போது டிஎம்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம். உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் அதில்? எங்களுக்கு இப்போ இந்த மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்கிறது, ஃப்ரீ பஸ் விட்டுருக்கிறது எல்லாமே அதெல்லாம் நல்ல விருதார். ஏன்னா நம்ம வந்து அவர் வந்து நம்மள நல்லா செஞ்சுக்கிறாரு அன்னிலேருந்து இன்ன வரைக்கும். எம்ஜிஆர் அம்மா ஆட்சியிலேருந்து அவர் நல்லா பாடுபட்டு செஞ்சுக்கிறார். எங்களுக்கு வந்து அவங்க தான் நல்லது செய்கிறாங்க. நாங்கள் எப்போவுமே ரெட்டையிலுக்கு தான் போடுவோம். 30 வருஷமாக வேறு யாருக்கு போடுறது இல்லை.
எதனாலனா எங்கள் எம்ஜிஆர் இருந்த காலத்துலேருந்தே நாங்கள் ரெட்டையில் தான். அம்மா வந்தாங்க, அவங்களுக்கும் நாங்கள் அதுதான். இப்போ எடப்பாடி எங்கள் அண்ணன் நிற்கிறாரு, அது ரெட்டையில் தான். இந்த தொகுதியில் என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்றீங்க நீங்க? இதில் நிறைய இருக்குங்க சார். குழந்தைங்கள்லாம் கூட கஞ்சா இது பண்ணுறது. இப்போ இங்கே ஏரி இன்னும் கட்டி கொடுக்கல. அந்த ஏரியில் என்ன பண்ணுறாங்கன்னா கஞ்சா அடிச்சுட்டு ஆம்பளைங்க ஒரு இதுவாகவே நிற்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப இதுவாக இருக்குது. என்னதான் சொன்னாலும் அவங்களுக்கு சுயநினைவு இல்லாமல் தான் இருக்காங்க அந்த கஞ்சா அடித்ததுனால. அதுவே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. அது சொன்னால் யாரும் நடவடிக்கை எடுக்கிறதே இல்லை. அது ஒன்று. போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அதை பற்றி அவங்க எதையுமே எடுக்கிறது கிடையாது. இன்னும் எங்களுக்கு மெட்ரோ வாட்டர் வரல, ட்ரைனேஜ் கிடையாது இந்த ஏரியாவில். தேவையான அடிப்படை வசதி கூட இல்லாமல் இருக்குது. எல்லாமே நாங்கள் இப்போ தண்ணியே வந்து வாங்கி தான் ஊற்றுறோம் லாரி. இங்கே தண்ணி சரி கிடையாது இந்த ஏரியாவில். அதுவே எல்லாரும் லோடு வாங்கி தான் ஊற்றிட்டுருக்கோம். மற்றபடி கேபிகே அவர்கிட்ட தான் கேட்டோம். ரோட் லைட்டும் போட்டு கொடுத்தாரு. ஜெயவர்தன் அண்ணன் வந்து அவரோட இதுலேயும் அவரும் நல்லா பண்ணார். 2 பேருமே சேர்ந்து எல்லாமே நல்லா பண்ணாங்க. இப்போ யாருமே கிடையாது இந்த ஏரியாவில். எது எங்கே கேட்குறதுன்னு எங்களுக்கு தெரியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் இப்போ வந்து ரெட்டையில ஓட்டு போட்டு கேபிக்கு அந்த அண்ணனையே திருப்பி இந்த ஏரியாவுக்கு நாங்கள் வர வைக்கலாம். சோழிங்கநல்லூர் இதுக்கு மாவட்டத்துக்கு வர வைக்கலான்ற முடிவில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு மெயினாக வந்து ஏரியை வந்து டெவலப் பண்ணி கொடுக்கணும். அதுவும் சொல்கிறாங்க இது வரைக்கும் ஒன்றுமே செஞ்ச பாடு இல்லை. அப்பப்போ வராங்க, அந்த மண்ணை நிறவிட்டு போகிறாங்களே தவிர்த்து வாக்கிங் பிளேஸை மாற்றணுன்றாங்க. அது இது வரைக்கும் மாற்றவே இல்லை. அதில் நல்லா உட்காந்து அவங்கவுங்க தண்ணி அடிக்கிறாங்க. நைட்டில் பொம்பளை பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து பார்க்க முடியாததெல்லாம் பண்ணுறாங்க. நைட்டில் தனியாக வர்றதுக்கும் பயமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் இந்த இடத்துல இருக்குங்க. மெட்ரோ வாட்டர் இல்லை, ட்ரைனேஜ் வரல, கேஸு ரொம்ப திண்டாட்டமாக இருக்குது வீட்டுங்களை சமையல் செய்கிறதுக்கு. ரெண்டாவது வந்து இந்த சொடையில் வந்து இன்னும் ரெடி ஆகலை. ரொம்ப ஜனங்க இங்கேருந்து ரொம்ப லாங்கில் போகுதுங்க. மடிப்பாக்கம் போகிறதுனால ரொம்ப சிரமமாகுது எங்களுக்கு. அதை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் வந்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும் எங்களுக்கு. நிறைய விஷயம் தேவைப்படுது. முதல்ல இந்த டாஸ்மார்க்கை வச்சா நல்லாயிருக்கும். ரொம்ப பெண்கள் கஷ்டப்படுறதுலே இந்த டாஸ்மார்க்கில் தான். ஆம்பளைங்க நல்லா தான் சம்பாதிக்கிறாங்க. நல்லா சம்பாரிச்சாலும் அந்த வீடு வந்து சேரல. அந்த பெண்கள் தான் அந்த குடும்பத்தை பார்க்குறாங்க. அதனால் முக்கியமாக டாஸ்மார்க்கை ஒழிக்கணும். இன்னும் இந்த பெண்களுக்கு கல்வியில் இன்னும் நல்ல முன்னேற்றம் கொடுக்கணும். அவங்களுக்கு நல்ல சலுகை பண்ணணும். அதுதான் நிறைய குறைகள் இருக்குது. அந்த காவா தூர் வர்றது இருக்குது. ரோட்டு வேலைங்க க்ளீன் பண்ணுறது இருக்குது. ரோட்டில் நிறைய குப்பைகள் உழுது. அந்த ரோட்டு மக்களுங்களும் நல்லா க்ளீன் பண்ண வைக்கிறது எல்லாமே அவங்க தான் பார்க்குறாங்க. மெயினாக இறங்கி நின்று செய்கிறாரு. இறங்கி நின்று செய்யும்போது அவங்களுக்கு தான் நாங்கள் எங்கள் ஓட்டை போட முடியும். வேறு யாருங்களுக்கு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு கந்தனை தான் எங்களுக்கு தெரியும். அதனால் இந்த காவா தண்ணி இதெல்லாம் ஓடுதுங்கள, இதெல்லாம் தூய்மைப்படுத்தணும். எல்லா இடத்துங்களுக்கும் நல்ல மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு அவர் தான் முடியும். அவரால் மட்டும்தான் முடியும். அதனால் அவர் தான் வரணும். எங்களுக்கு வந்து பட்டா வேணும். பட்டா வந்து வர்றதே இல்லை. ஒரு 40 வருஷமாவது நாங்கள் வந்து இங்கே பட்டாவே வரல. அதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தா போதும். ஆனால் ரெட்டையில தான் நாங்கள் போடுவோம். நாங்கள் இந்த வருஷம் இப்போ இதில் வந்திருக்கோம். உங்களுக்கு நீர்நிலைன்றாங்க. ஏன் அது ஆரம்பத்தில் தெரியாதா சொல்லுங்கள்? ஆனால் நாங்கள் இதை பண்ணிடுறோம், பட்டா குத்துறோம், அதை பண்ணிடுறோன்றாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது கந்தன் சார் என்ன சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு இது பண்ணி தரோம் அப்படின்னு இருக்காங்க. பட்டா தரோம், நீங்கள் வாழ்வாதாரத்தை நீங்கள் இங்கே இது பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு வேலைவாய்ப்புகளுக்கும் சொல்லியிருக்காங்க. எங்களோட முயற்சி திருப்பி அதிலே தான் வரணுன்ற ஒரு ஆசை எங்களுக்கு. ஃபண்டமெண்டல் பிரச்சனை எங்களுக்கு வந்து பாருங்கள், மாப்போசி நகர் பள்ளிக்கரணை பக்கத்தில் இருக்கிறது மாப்போசி நகர். அதில் பட்டா இல்லை. நாங்கள் வேறு எத்தனையோ வருஷ காலங்கள் இருந்திருக்கோம். ஒருத்தரம் வராங்க, பட்டா தரேன்றாங்க. ஆனால் பட்டான்ற பேர் எப்படி இருக்குதுன்னு தெரியாத போயிடுது. அப்படி இருக்குது. அது பிறகு வந்து தண்ணி வடிகால் வாரியம், அதுக்கு லைன் தரேன் நாங்கள். அதுக்கும் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. நாங்கள் ஒரு அனாதை மாதிரி நாங்கள் அப்படியே இருந்துருக்கோம். நாங்கள் சிட்டிஸ்னால் எங்களுக்கே தெரியல. இந்தியன் குடிமகனா எங்களுக்கு தெரியல. ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எங்களுக்கு கேட்ட நாங்கள் எப்படி சிட்டின்னு சொல்ல முடியும்? எங்களுக்கு முன்னோர்கள் வந்து எப்படியே கஷ்டப்பட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. எங்களோட முன்னேற்றங்கள் எதுவுமே ஜீரோவில் போய் நிற்குது. அதனால் வந்து எடப்பாடியாரை வந்து முழு இதுவாக நாங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு ஆட்சியில் அமைக்கலாம் அப்படின்னு தீர்மானிச்சுக்கிறோம். பொதுமக்கள் நான் இந்த தொகுதி என்னென்ன விஷயம் தேவைப்படுதுக்கா? தேவைப்படுதுன்னா அடிப்படையே தண்ணி இல்லை, ட்ரைனேஜ் இல்லை. இதுவே பெரிய இது. இப்போ லாரி கொடுத்து வாங்கி தான் ஊற்றிட்டுருக்கோம். இது ஏன்னா கிரவுண்ட் வாட்டர் இங்கே சரி கிடையாது, ஃபுல்லாக சால்ட்டு. அது மெயின் தேவை. அதே மாதிரி வந்து ஏகப்பட்ட பிரச்சனைங்க இருக்குது. இதில் ஒரு சில இடத்துல பட்டா இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஏரி வந்து மழை காலத்தில் ரொம்ப பயமாக இருக்குது. தாழ்வான வீட்டிலலாம் வந்து தண்ணி வந்துட்டு பாவம் அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க சாப்பாடு வசதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க வீட்டை விட்டே போய் சத்திரத்தில் தங்குறாங்க. இதெல்லாமே இன்னும் சரி பண்ணாமலே இருக்குது. அதெல்லாம் ஏரி வந்து கட்டிட்டாங்கன்னா ஓரளவுக்கு வந்து சரியாயிடும் எல்லாமே.
அது ஒன்று மெயின் ப்ராப்ளம். அது முதல்ல வந்து மெட்ரோ கிடையாது, ட்ரைனேஜ் கிடையாது. இதனால் நிறைய விஷயம் நான் இதுவாகுது. எங்களுக்கு மெயினாக வந்து ட்ரைனேஜ் வேணும், மெட்ரோ வாட்டர் கிடையாது எங்களுக்கு. அதெல்லாம் முக்கியமானதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே ஒன்றும் பண்ணி கொடுக்கல. அதை செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போதைக்கு அடிப்படையில் அந்த மெட்ரோ வாட்டர் தண்ணி, குடி தண்ணி முக்கியம், அது இல்லை, வரல. ரெண்டாவது ட்ரைனேஜ் ரொம்ப முக்கியம், அது இல்லை. இது 2 தான் நம்மளுக்கு இப்போதைக்கு அடிப்படையில் ரொம்ப கஷ்டம். அது 2 கேஸ் சிலிண்டர் வந்து ரொம்ப திட்டுப்பாடு, பொம்பளை லேடிஸ்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரெண்டாவது வந்து இறந்துட்டா இங்கேருந்து நாங்கள் மடிப்பாக்கம் தான் போகிறதாகுது எல்லாத்துக்குமே. நம்ம பள்ளிக்கரணை திட்டத்தில் இட்டான்ட்டாங்கன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் கிட்ட இருந்து எல்லாம் செஞ்சாங்கன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இந்த தொகுதியில் நிறைய மக்களுக்கு வந்து நோய் நொடி வரக்கூடாது, தூய்மை பணியாளர்களுக்கு நல்லா செய்யணும், அதே மாதிரி நல்ல ரோடு மக்களுக்கு ஏழைங்களுக்கு நல்லது கிடைக்கணும். எல்லாம் செய்கிறாரு, செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இன்னும் மேலும் செய்யணும். அவர் மகளிருக்குன்னு சில ஸ்கீம் பண்ணலாம், அப்புறம் வார்டு வாரியாக நம்ம பண்ணலாம். ஒரு சில முன்னேற்றமாக இருக்கிறவங்கள வச்சு நம்ம ஏதாவது பேசிக்காக ஏதாவது முயற்சி பண்ணி ஏதோ ஒரு ஸ்கீம் பண்ணின்னு இருக்கலாம் இல்லைங்களா? இல்லை அவங்க ஃபோன் மூலயமா கூட டீட்டெயில்ஸ் கேட்கலாம். மாதத்தில் ஒரு வாட்டி இவங்க ஒரு 4-5 பேராக ஒரு இதுவாக போட்டுட்டு கூட அவங்களோட குறை அந்த ஊருக்குள்ளே என்ன இருக்குன்றதை கேட்கலாம். இதெல்லாம் கேட்குறதுக்கு தவறதுனால நம்மளும் வந்து இவங்க வேலை இருக்குன்னு போயிடுறோம். அதனால் யாரையும் பார்க்க முடியல, பேச முடியலன்ற மாதிரி ஆகிடுது. இல்லை வார்டு வாரியாக 2 பேர் 3 பேர் அதுதான் சார் போட்டு ஆளுங்களை அவங்கள வச்சு நம்ம எல்லாத்தையுமே தேவைகளை பூர்த்தி பண்ணினே போகலாம். பசங்களுக்கு சொல்லுங்கள், முதல்ல இளைஞர்களுக்கு சொல்லுங்களேன். கஞ்சா இருக்குதுன்றாங்க, அது இருக்குதுன்றாங்க. ஆனால் அதெல்லாம் ஒழிக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளே முதல்ல இது பண்ணிக்கணும்ல. நாங்களும் எத்தனை வாட்டி கம்பெனி இது பண்ணிட்டோம், புகார் கொடுத்துட்டோம், எத்தனை வாட்டி ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறோம், எத்தனை வாட்டி மனு கொடுத்துக்குறோம். அதெல்லாம் குப்பை தொட்டி தான் சார் போயிடுச்சு, வேஸ்ட்டு சார். இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இல்லைங்களா? இதுக்கு வந்து நாங்கள் நம்புகிறோம், அதிகபட்சமாக நாங்கள் நம்புகிறோம், உச்சக்கட்டமாக வந்து அவரை நம்புகிறோம். கேபி கந்தன் அப்படின்ட்டு ஒரு கான்ட்ராக்டர் நிற்கிறாரு. அவர் கூட இருந்தார், ஓரளவுக்கு நல்லா செய்துக்கிறாரு. இனியும் வந்து அவர் செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம் சார். இப்போது இந்த இதுக்கு நாங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கிறது அதிமுக, அது கேபி கந்தனை. ஜேம்சன் கோவின் அக்ஷய திருதியை சிறப்பு விற்பனை ஏப்ரல் 19 மற்றும் 20. எந்த வீட்டு உபயோகப் பொருளுக்கும் தங்க நாணயம் இலவசம். கண்டிஷன்ஸ் அப்ளை. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.